அண்ணாமலையான் அவர்கள் யாருன்னு தெரியுமா? தெரியாதுண்ணா எனக்கு. பிஜேபியில முன்னாள் மாநில தலைவராக இருந்தாரு. அந்த அறிவுல எங்களுக்கு கிடையாது. நான் உள்ள பார்க்க மாட்டேன். ஓட்டு போட்டவங்க தற்கூரின்னு சொல்றாங்க. அண்ணா சொல்றவங்க தான் தற்கூரியே. நாங்க ஏன்னா தற்கூரி? அவனுக்கு பிள்ளைக்கா பசங்க அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? 2026 மிகப்பெரிய போட்டிகள் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. விஜய் அண்ணனுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர வச்சிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் விஜயா இருக்காரு. இப்போ வந்து 50 வருஷம் 50 நாள் ஆகுது. அவர் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? என்னென்ன திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு. அது நடத்தினா நல்லா இருக்கும். எல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து திமுக ஆட்சியோட இப்ப பரவாயில்ல. இது இந்த ஆட்சியில வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நினைக்கிறீங்க? இது வரைக்கும் பெண்களுக்கு இப்ப வந்து பாதுகாப்பு இல்லாத இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ஆட்சியில? இப்போ இந்த ஆட்சியில வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் நல்லா எடுத்துட்டு வருவார்னு நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் வந்து தற்கூரின்றாங்க இல்லையா? ஓட்டு போட்டவங்க தற்கூரின்னு சொல்றாங்க. அண்ணா சொல்றவங்க தான் தற்கூரியே. நாங்க ஏன்னா தற்கூரி? நாங்க ஓட்டு போட்டோம். நாங்க தற்கூரியா இருந்தா நாங்க யோசிச்சு தான் போட்டிருக்கோமே ஓட்டு. ஓகே, நீங்க ஓட்டு போட்டீங்களா? நாங்க சிஎம் தான் போட்டோம். இந்த சிஎம் விஜய்க்கு தான் போட்டோம். எங்க தளபதிக்கு. என்ன நினைச்சு விஜய் வந்து ஓட்டு போட்டா இதெல்லாம் செய்வார் நினைச்சு ஓட்டு போட்டீங்க? ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ரெண்டாவது மது போதை எல்லாத்தையும் ஒழிச்சிருவாரு. நாடு நல்லா இருக்கும். உருப்பட நாடு அப்பதான் ஒழிச்சாருங்களா? 717 ஒயின் ஷாப் மூட்டாரு. திருப்பி ஓபன் பண்ணதான்னு கேள்விப்பட்டோமே, அது உண்மைங்களா? நான் சும்மா அதெல்லாம் அவனுக்கு பிள்ளைக்கா பசங்க அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? சரிவா, அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். பிஜேபியில முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலையான் அவர்கள் இருந்தாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா பார்த்தோன்னா புது கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு 19 லட்சம் பேர் பார்த்தோன்னா இளைஞர்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த கட்சியில வந்து ஜாயின் பண்றதுக்கு காரணம் என்ன? அந்த இயக்கத்துல அண்ணாமலையான் அவர்கள் யாருன்னு தெரியுமா? தெரியாதுண்ணா எனக்கு. பிஜேபியில முன்னாள் மாநில தலைவராக இருந்தாரு. அந்த அறிவுல எங்களுக்கு கிடையாது. நான் உள்ள பார்க்க மாட்டேன். விஜய் வந்ததுனால இப்ப நாங்க பாக்குறோம் ஒரு அளவுக்கு கட்சி பத்தி தெரியும். எத்தனை கட்சிகள் இருக்கு சொல்ல முடியாது. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, தப்பு இல்ல. ரெட்டல சூரியன். ஓகே, அது தெரிஞ்சு எங்களுக்கு டிவிக்கு எதனா தெரியும். வேற எதுவுமே தெரியாது. 3 தான் தெரியும்ண்ணா. சீமான் கட்சி தெரியுமா? தெரியும். விடுதலை சிறுத்தை கட்சி பேர் தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரியாதா? பாட்டாளி மக்கள் கட்சி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தெரியாது. தெரியாது. சரி, ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ.